சிவாயா திருச்சிற்றம்பலம். இந்த யூடியூப்பில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பதிவுங்க. இந்த இன்ஸ்டாகிராம்லேயும் பாருங்கள், சாப்பாடு சாப்பிட்றாங்க, சாப்பிடட்டும். ஆனால் ருத்ரத்தை போட்டுக்கிட்டு தயவு செஞ்சு அந்த சிவனுடைய பொருளை போட்டால் அவங்களுக்கு ஒரு மதிப்பு, கடவுளுக்கு ஒரு மதிப்பு கொடுங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, ஆதி பெரியவா இருக்காங்க பாருங்கள், ஆதி சங்கராச்சாரியார். அவர்கிட்ட ஒருத்தர் ரொம்ப நான் கஷ்டப்படுறியா, நான் கடை வச்சுருக்கேன், ஆடு மாடு வெட்டி வியாபாரம் பண்ணுறேன், ஆனால் என் குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கியா, நான் இந்த மாட்டு இறைச்சியெல்லாம் நான் விற்கிறதுனால இந்த கஷ்டப்படுறேன்னா அப்படின்னா ஐயாட்ட கேட்பாங்க. அதுக்கு பெரியவா சொல்லுவா, அது உன்னோட தொழிலுப்பா, அதை அடித்து அந்த தோலை ஒரு மேலே தளத்துக்கு கொண்டு கொடுத்தா வாரம். அதை வேதம் படித்தவளுக்கு அந்த மாட்டு இறைச்சியை சாப்பிடக்கூடாது, ருத்ரம் போட்டவங்க அந்த இறைச்சியெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அப்பயே அவள் சொல்லியிருக்கா. இப்போ என்னென்னா, சமீப காலமாகவே நான் பார்த்துக்கிட்டு பன்றி இறைச்சியெல்லாம் சாப்பிட்றாங்க. அது பெரிய பாவம், புரியுதுங்களா? நம்ம யாருக்கு மதிப்பு மரியாதை கொடுக்குறோமோ, நீ கணவனுக்கு கொடுத்தாலும் சரி, மனைவிக்கு நீ இது மரியாதை கொடுக்கணும் சரி, பிள்ளைங்களுக்கு மரியாதை கொடுக்கலனாலும் அதை பற்றி கவலை கிடையாது. தெய்வத்துக்கு நம்ம மதிப்பு மரியாதை கொடுக்கணும் இல்லையா? அந்த தெய்வத்துக்கு நம்ம எதுக்கு சொல்கிறாங்க? ஐயப்பனுக்கு சைவம், முருகனுக்கு சைவம், காளி இந்த மாதிரி அவதாரத்துக்கு ஆடு கொடுப்போம், புரியுதுங்களா? அதை போல பெரிய பெரிய அந்த காட்டில் இருக்கிறவங்களுக்கு எருமை மாடு கொடுப்பாங்க. இதுதான். அதே போல் ஓமந்தூரில் பன்றி இறைச்சி கொடுக்குறாங்கங்கிறாங்க. ஆனால் அது தெய்வத்துங்களுக்கு கொடுக்க வேண்டியதானங்க. நம்ம இதை ருத்ரம் இந்த தீட்சை வாங்கினவங்கள தயவு செஞ்சு நீங்கள் இந்த பன்றி இறைச்சியெல்லாம் விட்டுருங்க. அது பெரிய பாவங்க. அந்த பாவத்தை நீங்கள் தலைக்கு மேலே சுமந்து வைக்கிற மாதிரி இருக்குது, புரியுதுங்களா? அதனால் இது உங்களுக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா இது பெரிய பாவம். இந்த பாவத்தை சுமக்கிறது நம்ம பிள்ளைங்க தலையிலலாம் சுமக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால் இதே நீங்கள் ருத்ரம் போடாட்டி நாங்கள் கேட்கவே மாட்டோம், புரியுதுங்களா? நீங்கள் என்ன தேர்த்துனுங்க நாங்கள் சொல்லிட்டு போயிடுவோம். இந்த ருத்ரத்தை போட்டுக்கிட்டு சிவனுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதை தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனால் தயவு செஞ்சு இந்த வேலையை விட்டுருங்க. இது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வணக்கம், நன்றி. எதாக இருந்தாலும் தப்பாக இருந்தால் சொல்லிடுங்க. ஏன்னா அந்த தீட்சை வாங்கினவங்க இந்த ருத்ரத்துக்கு அவ்வளோ ஒரு மாதிரி, இங்கே ஒரு காற்று சட்டை இருந்தால் கூட அந்த ருத்ரத்துக்கு பயந்து நிற்குங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த சிவன் அவர் கண்ணீரில் வந்த ருத்ரங்க. இதை நீங்கள் செய்யும்போது எங்களுக்கெல்லாம் சதுரம்லாம் ஆடுது. அதனால் தயவு செஞ்சு இந்த இதை கொஞ்சம் விட்டுருங்க ப்ளீஸ்.